அனைவருக்கும் வணக்கம். இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவையினுடைய தரம் 3 மற்றும் தரம் 2க்கான விண்ணப்பங்கள் வர்த்தமானியூடாக கோரப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த வீடியோவில் நாங்கள் 2 விடயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று இந்த ஸ்ரீலங்கா ஐசிடி சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இதனுடைய முழுமையான விளக்கம், இதனுடைய அடிப்படையான விடயங்கள் என்ன என்பது தொடர்பாகவும், அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி நீங்கள் ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே செய்து காட்ட போகிறேன். ஸோ முதல் பகுதியாக நான் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை மிக சுருக்கமாக குயிக்காகவும் சொல்லக்கூடிய வகையில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை என்று சொல்கிறது ஸ்ரீலங்கா ஐசிடி சர்வீஸ். இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்க சேவைகள் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஆசிரியர் சேவை, அதிபர் சேவை, அதே போல் இலங்கை நிர்வாக சேவை SLAS என்று சொல்லக்கூடிய இப்படி பலவிதமான சேவைகளை போல நிரந்தரமான நியமனம் கொண்டதும் ஓய்வூதியம் பெறக்கூடியதுமான ஒரு அரசாங்க சேவை தான் இந்த SLICT சர்வீஸ். ஸோ இதனுடைய கிரேட் 3 மற்றும் கிரேட் 2க்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. நான் பொதுவாக இப்போ இதில் கிரேட் 3க்கான கெசட்டை தான் வச்சிருக்கிறேன். கிரேட் 2க்கான விளக்கமும் இதில் உங்களுக்கு சேர்ந்தே வரும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ன்றது 2க்குமாக பொதுவாக நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். குறிப்பாக இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய தகமைகள் தொடர்பாக சிறிய விளக்கம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு. ஸோ அதை நான் சுருக்கமாக சொல்லிட்டு நேரடியாக எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விளக்கத்துக்கு நான் போகிறேன். ஸோ இதனுடைய தகமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் 2 டேபிளாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று கிரேட் 2, இன்னொன்று கிரேட் 3. அப்போ முதலாவதாக கிரேட் 2 நான் ஈஸியாக விளங்கப்படுத்துகிறேன். இதில் கிரேட் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐசிடி தொடர்பான, அதாவது கணனி தொடர்பான ஏதாவது ஒரு டிகிரி UGCயால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அல்லது ஒரு பட்டப்படிப்பை வழங்கக்கூடிய ஏதாவது ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கலாம். அது UGC அப்ரூவ்டாக இருந்தால் அந்த டிகிரியை வச்சுக்கொண்டு, அதாவது ஐடி டிகிரியை வச்சுக்கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட ஐடி டிகிரி இல்லாமல், அதாவது ஐடியை பிரதான பாடமாக கொண்ட ஒரு டிகிரி, இப்போ நீங்கள் உதாரணமாக மேஜர் சப்ஜெக்டாக உங்களுடைய டிகிரியில் ஐடியை படிச்சிருந்தால் உங்களுடைய மொத்த டிகிரிலையும் 3ல் 1 பகுதி பாடங்கள் ஐடி தொடர்பாக இருந்தால் அந்த டிகிரியையும் வச்சுக்கொண்டு அதோட சேர்த்து, அது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து உங்கள்ட்ட ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவும் ஐடியில் இருக்கணும். இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தனியாக அந்த 3ல் 1 பாடங்கள் கொண்ட ஐடி டிகிரியை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்க இயலாது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவும் உங்கள்கிட்ட இருக்கணும். சரிதானே? இப்போ அதுக்கு இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட இப்போ ஒரு காமன் டிகிரி தான் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ அது ஐடி டிகிரி இல்லை. அப்போ அதோட சேர்த்து உங்கள்கிட்ட ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதாவது உதாரணமாக மாஸ்டர்ஸ் நீங்கள் ஐடியில் செய்திருந்தா அதை வச்சுக்கொண்டு விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவே கிரேட் 3க்கு வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிரேட் 2ல் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். அதில் A லெவல் ரிசல்ட்ஸோ O லெவல் ரிசல்ட்ஸோ கேட்கப்பட இல்லை. ஸோ நீங்கள் A லெவல் ரிசல்ட்ஸ் என்ன, O லெவல் ரிசல்ட்ஸ் என்னன்றதை கிரேட் 2க்கு விண்ணப்பிக்கிறார்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ கிரேட் 3க்கு வருவோம். கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு A லெவல் ரிசல்ட்ஸ் தேவையில்லை, ஆனால் O லெவல் ரிசல்ட்ஸ் தேவை. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் தமிழ் மொழியில் எழுதியிருந்தால் தமிழ் பாடம், கணித பாடம், ஆங்கில பாடத்தில் C, அப்போ மொத்தமாக 3 C இருக்கணும். அதோட சேர்த்து இன்னும் 3 பாடத்தில் உங்களுக்கு S இருந்தாலும் போதும். அப்போ இந்த மொத்தமாக இந்த 6 பாடங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 2 அமர்வுகளுக்குள்ளே இது முடிச்சிருக்கலாம். உதாரணமாக நீங்கள் 2 சிட்டிங் எடுத்து, முதல் சிட்டிங்கில் உங்களுக்கு மேத்ஸில் C இல்லாமல் அடுத்த சிட்டிங்கில் நீங்கள் மேத்ஸில் C எடுத்திருந்தாலும் அக்செப்ட் பண்ணப்படும். ஆனால் 3வது சிட்டிங்கில் எடுத்திருந்தால் இங்கே அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது. சரியா? அப்போ இந்த O லெவல் ரிசல்ட்ஸ் மட்டும் காணாது, அதோட சேர்த்து ஐடி தொடர்பான ஒரு டிப்ளோமா அல்லது ஹையர் டிப்ளோமாவும் உங்கள்கிட்ட இருக்கணும். சரிதானே? அப்போ இந்த டிப்ளோமா அல்லது ஹையர் டிப்ளோமா அல்லது 1500 மணித்தியாலங்களுக்கு மேற்பட்ட ஒரு ஐடி பாடநெறி, இதெல்லாமே UGC அப்ரூவ்டாக இருக்கணும். அல்லது TVEC என்று சொல்லக்கூடிய தொழிற்கல்வி ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். சரிதானே? அல்லது உங்கள்கிட்ட NVQ லெவல் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட சான்றிதழ். அப்போ NVQ லெவல் 4 இருந்தால் விண்ணப்பிக்க இயலாது. இது எல்லா தகமையும் உங்களுக்கு நவம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். சரிதானே? அடுத்ததாக நீங்கள் வயதெல்லை தொடர்பாக கவனிக்க வேண்டும். இதில் கிரேட் 2க்கு விண்ணப்பிக்கிறார்கள் 21 தொடக்கம் 35 வயதுக்குட்பட்டவராக இந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் அந்த வயதெல்லையில் இருக்கணும். சரிதானே? நீங்கள் ஒருவேளை 35 வயதை கடந்திருந்தால், அதாவது நவம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதே போல கிரேட் 3க்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் 18 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கும் அதே போல தான் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி க்ளோசிங் டேட்டுக்கு முதல்
நீங்கள் 35 வயதை கடந்திருந்தால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. அடுத்தது இது சம்பளம் தொடர்பாக நீங்கள் முக்கியமான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அது என்னன்னு சொன்னால், இப்போ கிரேட் 2-வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து கிரேட் 3-யை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இருக்கு, இதில் வந்து 62,230 இருக்கு தானே, இது வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமாக இருக்கும். இப்போ நீங்கள் நியமனம் எடுத்த கையோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமாக 62,230 இருக்கும். பின்னர் நீண்டகால சேவை அடிப்படையிலான படியேற்றங்களால உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு வருஷமும் சம்பளம் கூட்டப்பட்டு தான் 1,14,140 என்ற சம்பள படியேற்றத்தை வந்து நீங்க அடைய முடியும். சரிதானே? நேரடியாகவே நீங்க 1,14,000 என்ற சம்பளத்தை பெற முடியாது. அதே போலத்தான் கிரேட் 3ல இருக்கிறார்களும் நீங்களும் 50,090 என்ற ஆரம்ப கட்ட சம்பளத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதன் பின்னர் நீண்ட கால சேவை மற்றும் படியேற்றங்களின் அடிப்படையில் உங்களுடைய சம்பளம் வந்து 84,420 என்ற இடத்தை அடையும். இப்போ இந்த கிரேட் 3ல இருக்கிறார்கள் உங்களுடைய சேவை மற்றும் அனுபவத்தை கொண்டு நீங்க அடுத்த கட்டமாக இபி எக்ஸாம், அதாவது எஃபிஷியன்சி பார் எக்ஸாம் அல்லது லிமிடெட் எக்ஸாம் எழுதி நீங்க வந்து கிரேட் 2க்கு போக முடியும். இப்ப டிகிரி ஆக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்காக நீங்களும் உங்களுடைய சேவை காலத்தை பயன்படுத்தி இன்னொரு எக்ஸாம் ஒன்று எழுதி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரிதானே? இப்ப இதுல வந்து நான் நேரடியாக விண்ணப்பிப்பது தொடர்பான விவரங்களுக்கு வந்து போறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொன்னால் முதலாவதாக ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் அப்ளை என்று சொல்லி சர்ச் பண்ணுங்க. சரிதானே? எக்ஸாம் அப்ளை என்று சொல்லி சர்ச் பண்ணீங்கடா நீங்கள் நேரடியாக இப்படி ஒரு போர்ட்டலுக்குள்ளே வருவீங்க. இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ், கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட், எடிட் அண்ட் சப்மிட். இது 3ஐயும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பின்னர் உங்களுக்கு வந்து இது வந்து தேவைப்படும். சரிதானே? இதில் அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ் என்றதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து 3 எக்ஸாம்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் தொடர்பானது இருக்கு. ஒன்று வந்து இந்த பாருங்க ஓப்பன் அண்ட் இருக்குது, ஒன்று கிளாஸ் 2. இது வந்து பாருங்க லிமிட்டட் அண்ட் ஒன்று இருக்குது கிளாஸ் 2. அதே போல பாருங்க திரும்பவும் ஓப்பன் அண்ட் இருக்குது, இது கிளாஸ் 3. இப்போ இங்கே உங்களுக்கு குழப்பம் வரலாம். நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கணும்? நீங்கள் தெளிவாக ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் லிமிட்டட் யார் எழுதுவாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அந்த சர்வீஸில் இருக்கிறார்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக எழுதுவாங்க. சரி தானே? அப்போ அதை விட்டுறணும். லிமிட்டடை ஓப்பன்லையும் வடிவாக வாசித்து நீங்கள் கிரேட் 2ன்னு சொன்னால் இந்த கிளாஸ் 2 வடிவாக கவனித்து இந்த கிரேட் 2க்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். நீங்கள் கிரேட் 3க்கு விண்ணப்பிக்க போகிறீங்கடா இதை வடிவாக கவனித்து இந்த கிரேட் 2க்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னென்னா கிரேட் 2க்கு வந்து 600 ரூபா கட்டணம், கிரேட் 3க்கு வந்து 1,200 ரூபா கட்டணம். சரிதானே? கட்டணம் செலுத்தும் முறை ஒன்றுதான், ஆனால் செலுத்தப்படுற கட்டணங்கள் வித்தியாசமாக இருக்குது. சரிதானே? இப்போ நான் இதில் கிரேட் 3 என்றதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதை. அதை பார்க்கறதன் மூலமாக உங்களால் கிரேட் 2க்கும் விண்ணப்பிக்க முடியும். கடைசியில் சின்ன ஒரு மாற்றம் மட்டும் இருக்கும். அதை நீங்கள் சரியாக விண்ணப்பிச்சிங்கன்னா கிரேட் 2 ஆக்களும் அதே விஷயம் தான் அப்படியே வரப்போகுது. என்ன, அந்த கடைசியில் இங்கே டிப்ளமாவை கொடுப்பாங்க, அங்கே டிகிரியை கொடுப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ கிரேட் 2 ஆக்களும் இதை பார்த்து விண்ணப்பிக்க முடியும். சரிதானே? இப்போ நான் கிரேட் 3க்குரிய எக்ஸாமுக்கான இதில் பாருங்க கெசட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதையும் வாசிச்சு கொள்ளுங்க. இங்கே அப்ளை என்று இருக்குது. சரிதானே? அப்ளையே கொடுக்குறேன். இப்போ நீங்க உங்களுக்கு 3 விஷயங்கள் கேட்கப்படும். உங்களுடைய என்ஐசி நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இது 3மே சரியான விதத்தில் கொடுக்கப்படணும். ஏன்னா இது பின்னுக்கு உங்களுக்கு தேவைப்படும். சரிதானே? என்ஐசி, அடுத்தது மொபைல் நம்பர், இப்போ பாவிச்சு கொண்டிருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க, பக்கத்தில் இருக்கணும் அந்த மொபைல் நம்பர். அதே போல உங்களுடைய இமெயில் அட்ரஸும் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற இமெயில் அட்ரஸை பாவிச்சு கொண்டிருக்கிற இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். சரிதானே? சரி, அடுத்ததாக வந்து நான் ஐசி நம்பரை வந்து இதில் டைப் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்ததாக மொபைல் நம்பரை கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுப்பீங்க. சரிதானே? கொடுத்த பிறகு ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஐ எம் நாட் அ ரோபோட் இருக்கும், அதையும் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் என்றதை கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உடனடியாக ஒரு ஓடிபி இலக்கம் ஒன்று கிடைக்கும். இப்போ கொடுத்த உடனே எனக்கு வந்து ஓடிபி இலக்கம் சென்ட் ஆகி கொண்டிருக்குது. ஓகே, ஓடிபி இலக்கம் வந்துட்டுது. இப்போ என்னுடைய ஓடிபி இலக்கம் வந்து 8634. சரிதானே? இதை வந்து நான் கொடுக்குறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய ஓடிபி இலக்கம் வந்து சக்ஸஸ் ஆகிட்டுது. இப்போ உங்களுடைய விவரங்கள் கேட்கப்படுற பகுதிக்கு, அதாவது அப்ளிகேஷனுக்குள்ள ஒஃபிஷியலாக வந்துட்டோம். வந்த பிறகு நீங்கள் மேலே எதுக்கும் இருக்கா திரும்ப இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கிரேட் 3க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே கிரேட் 3 இருக்கும், கிரேட் 2க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கிரேட் 2 இருக்கும். சரிதானே? இப்போ இதில் வந்து நான் சும்மா ஒரு விவரங்களை கொடுத்து தான் ஃபில் பண்ண போகிறேன். உண்மையான விவரங்கள் கிடையாது, உங்களுக்கு காட்டணும் பண்றதுக்காக செய்து காட்ட போறேன். இப்போ மீடியம் ஆஃப் அப்பியரிங் எக்ஸாமினேஷன் கேட்கறாங்க தானே, இது வந்து எந்த மொழி ஊடகத்துல நீங்க இந்த பரீட்சையை எதிர்கொள்ள போறீங்க. சரிதானே? அப்ப அதுக்கு வந்து நான் கொடுக்குறேன் தமிழ் என்றதை நான் செலக்ட் பண்ணி கொள்றேன். அடுத்ததாக இண்டிகேட் த டவுன் அண்ட் நம்பர் ஆஃப் த டவுன் இன் விச் யூ இன்டென்ட் டு சிட், அதாவது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு சென்டர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? நான் வேணும்னா கெசட்ல வந்து அதை காட்டுறேன் பாருங்க. இறுதியாக இந்த இருக்கு பாருங்க,
உங்களுடைய மாவட்டம் எதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டம். கிழக்கு மாகாணத்துக்கு மட்டக்களப்பு, வட மாகாணத்துக்கு யாழ்ப்பாணம், அதே போல் மேல் மாகாணத்துக்கு கொழும்பு என்று சொல்லி நகர இலக்கமும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுவும் குறிப்பிடப்பட்டு இதை நீங்கள் இங்கே பார்த்து அங்கே டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இதிலேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பெட்டிகிலோ என்றதை நான் கொடுக்குறேன். சரியா, திருகோணமலை என்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பெட்டிகிலோ வந்து கொடுக்குறேன். அடுத்தது கேட்டிருக்கிறாங்க, ஆர் யூ சிட்டிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி, அதாவது அங்கவீன குறைபாடு உள்ளவர்களுக்கான பகுதியின் கீழே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறீங்களாண்டு. ஏனென்னா அங்கவீனர்களுக்கு என்று சொல்லி 3 விதமான வெற்றிடங்கள் தனியாக ஒதுக்கப்படும். அதன் காரணமாகத்தான் உங்கள்கிட்ட இது எஸ்ஸா நோவான்னு சொல்லி கேட்கப்படுது. நீங்கள் ஒரு அங்கவீனராக இருந்தால், பார்வை குறைபாடோ அல்லது காது கேட்கும் குறைபாடு, வேறு ஏதாவது அங்கவீன குறைபாடுகள் இருந்தால் மட்டும் இதில் எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பெயர் வந்து கேட்கப்படுது. நேமின் இனிஷியல்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன செய்யணும்டா, முதலாவதாக உங்களுடைய பேரை கொடுக்கணும். சரியா, நான் இப்போ சும்மா ஒரு பேரை கொடுக்குறேன், ரூபன் என்று சொல்லி. அவருடைய தந்தையினுடைய பேர் வந்து நான் குமார்ன்னு எடுத்துக்கொள்கிறேன். சரியா, அப்போ கே என்று போட்டு அவருடைய தந்தை இனிஷியல் கே தானே, ஒரு டாட் ஒன்று வைக்கணும். சரி தானே, அவ்வளவுதான் விஷயம். அடுத்ததாக நேம் இன் ஃபுல், அதாவது முழு, இது எல்லாமே வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும். அங்கே பிளாக் கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே. அடுத்ததாக வந்து நேம் இன் ஃபுல் கேட்குற இடத்துல அப்பாண்ட பேரை முதல்ல போட்டு உங்களோட பேரை அடுத்ததாக போட போறீங்க. சரியா, குமார், அடுத்ததாக ரூபன் என்று சொல்லி நான் கொடுக்குறேன். அடுத்ததாக பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க, வித்தவுட் போஸ்டல் டவுன். உங்களுடைய போஸ்டல் டவுனை இதில் கொடுக்க தேவையில்லை, அது கீழே கொடுக்கணும். இதில் உங்களுடைய அட்ரஸை மட்டும் கொடுத்தால் சரி. இப்போ நான் கொடுக்குறேன் 54, சரிதானே. அதனுடைய ரோட்டினுடைய பேராக கொடுக்குறேன் ஹார்பர் ரோட்னு கொடுக்குறேன். சரியா, இது சும்மா ஒரு அட்ரஸ். சரி, போஸ்டல் டவுன் என்ன, திருகோணமலை என்று கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததாக ஜெண்டர் கேட்டிருக்கிறாங்க. ஜெண்டர் வந்து நீங்கள் மேலா ஃபீமேலா, மேலண்டா மேலண்டு கொடுக்கணும், ஃபீமேலண்டா ஃபீமேல். அடுத்த டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்து கொள்ளலாம். நான் 1994ஆம் ஆண்டு ஒரு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி என்று சும்மா கொடுக்குறேன். சரிதானே. அடுத்தது கேட்டிருக்கிறாங்க, ஏஜ் ஏஸ் எட் த க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது இந்த பரீட்சைக்கான க்ளோசிங் டேட் ஆகிய நவம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று உங்களுடைய வயது என்ன. அதுவும் நீங்கள் சும்மா வயது என்ன 25 வயதுன்னா 25 என்று கொடுக்குற இல்லை, 25 வயது 2 மாதம் 1 நாள் அப்படி கொடுக்கணும். சரிதானே. அப்போ இதை நீங்கள் கணிக்கிறதுக்கு இலகுவான ஒரு வழி இருக்குது. கூகுளுக்குள்ளே போய் கொள்ளுங்க, அதில் ஏஜ் கால்குலேட்டர் என்றதை வந்து சர்ச் பண்ணுங்க. சரியா, சர்ச் பண்ணிட்டு முதலாவதாக ஏஜ் கால்குலேட்டர் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, நான் சும்மா கொடுக்குறேன் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 1994. இப்போ ஏஜ் ஆஃப் த டேட் ஆஃப் எந்த டேட்டுக்கு ஏஜ் பார்க்கணும்னு கேட்குறாங்க. எங்கே பார்க்கணும், நவம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பார்க்கணும், இந்தியன் டேட்டுக்கு பார்க்குறே இல்லை. சரிதானே. 25ஆம் ஆண்டுன்னு கொடுத்துட்டு கால்குலேட்டர்னு கொடுத்தீங்கண்டா வந்துடுது 31 வயது 10 மாதம் 8 நாட்கள். சரிதானே. இதை வந்து நான் இப்போ இங்கே அப்ளிகேஷனில் வந்து கொடுக்கணும். அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் டைப்பும் பண்ணி விடலாம். சரியா. அடுத்தது டெலிஃபோன் நம்பர் கேட்குறாங்க. நான் வந்து அதே டெலிஃபோன் நம்பரை வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். அதே போல் வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் அதே நம்பரும் கொடுக்கலாம், அல்லது வேறு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அதே வேறு வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். சரிதானே. அப்போ நான் அதே மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணி கொள்கிறேன். சரியா, இப்போ மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து எஜுகேஷனலுக்குள்ளே வராங்க. இப்போ இங்கே GCOL எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இது வந்து கிரேட் 2க்கு வந்து வராது. என்ன கிரேட் 2க்கு A லெவலோ O லெவலோ ரிசல்ட்ஸ் தேவையில்லை. ஸோ கிரேட் 3 ஆக்கள் மட்டும்தான் இதை ஃபில் பண்ணணும். அப்போ இதில் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்துக்கொள்வீங்க. நான் சும்மா ஒரு இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன, நான் மேத்ஸ் வந்து கொடுக்குறேன். சரியா, மேத்ஸ் கிரேட் வந்து நான் C என்று கொடுக்குறேன். அதே போல் இயர் வந்து 2010 என்று கொடுக்கணும். சரியா, இப்போ அடுத்த சப்ஜெக்டை வந்து ஃபில் பண்ணுங்க. இப்படி உங்களோட 9 சப்ஜெக்டையும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணி கொள்ளுங்க. இதில் மேத்ஸ், தமிழ், இங்கிலீஷ் மூன்றும் கட்டாயமாக நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதை கவனத்தில் கொள்ளுங்க. சரியா, அப்போ அதே இண்டெக்ஸ் நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம் தேவைண்டா. அது பிறகு தமிழ் என்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதில் நான் C என்று கொடுக்குறேன், இயர் வந்து 2010 என்று கொடுக்குறேன். சரி, சும்மா ஒரு ரிசல்ட்ஸை நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதே போல் நீங்கள் 9 சப்ஜெக்ட்டுக்கு இப்போ நீங்கள் செகண்ட் சிட்டிங்கில் பாஸ் பண்ணியிருப்பீங்க சில பாடங்கள், அப்போ அதையும் நீங்கள் ப்ளஸ் என்று கொடுத்து அந்த அதுக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் வேறு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கலாம். சரியா, அதையும் கொடுத்து அந்த சப்ஜெக்டையும் கொடுத்து இதில் என்ன கிரேட்ன்றதையும் கொடுத்து அந்த இயர் வந்து வேறு இயராக இருக்கலாம், 2011 கூட இருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா சரி. சரி, அப்படி 9ஐயும் இதில் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் கோர்ஸ், நீங்கள் டிப்ளமா முடிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது
டிகிரி லெவல் முடிச்சாக்கள் கிரேட் 2க்கு போயிருவீங்க. அப்போ இது கிரேட் 3என்றதால நீங்கள் டிப்ளமா இன் ஹையர் டிப்ளமா NVQ5 அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம். சரியா? அப்போ நான் இதில் ப்ளஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் டிப்ளமா வந்து என்ன கொடுக்குறேன்னா டிப்ளமா இன் IT என்று சொல்லி கொடுக்குறேன். சரியா? டிப்ளமா இன் IT எங்கே முடிச்சிருக்கோம்னு சொன்னால் சும்மா கொடுக்குறேன், கொலம்போ யூனிவர்சிட்டி. இதே மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் காலேஜ்னா டெக்னிக்கல் காலேஜ், ATIயில் முடிச்சாக்கள் ATI அப்படி கொடுத்து கொள்ளலாம். சரியா? நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணுமா, உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து நான் கொடுக்குறேன் 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025. சரிதானே? டியூரேஷன் வந்து 1 இயர்னு கொடுக்குறேன். அடுத்தது கோர்ஸ் NVQ லெவல் வந்து 5 அல்லது 5க்கு மேலே தான் இருக்கணும். அப்போ நான் இது 5 டிப்ளமான்றது 5வது லெவலுக்கு வரும் நினைக்கிறேன். அடுத்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து 1500 அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ உங்களுடைய டோட்டல் ஹவர்ஸை கல்குலேட் பண்ணுங்கள். உதாரணமாக 2 வருடம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 2 வருடம் எத்தனை ஹவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, ட்ரைனிங் செய்திருந்தால் அந்த ட்ரைனிங் ஹவர்ஸையும் சேர்த்து கூட்டி 1500 அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எப்பயாவது வந்து கோர்ஸில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்குறாங்க. சரிதானே? அப்போ நீங்கள் கோர்ஸில் நிறுத்தணும், நான் நோன்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். இதில் நோன்னு சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். சரியா? மற்றது வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இதில் கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய ஃபுல் நேமை வந்து இதில் டைப் பண்ணிங்கன்னா சரி. நான் ரூபன் குமார் அடுத்த டேட் கேட்டுருக்காங்க. அது வந்து ஓட்டோவா எடுபடும் நினைக்கிறேன். அது டைப் ஆகுது இல்லை. ஸோ அப்போ அதை விட்டுட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன், நீங்கள் சர்வ் கொடுத்துட்டு அடுத்ததாக சப்மிட் கொடுப்பேன். சப்மிட் கொடுத்தோன்னே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஃபோம் மாதிரி வரும். உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து சரி பார்த்து கொள்ளலாம். சரி, இதில் எதுவும் பிள்ளையாக இருந்தால் திரும்ப ரிவர்ஸில் போயிட்டு திரும்ப அந்த டீட்டெயில்ஸை மாற்றிக்கொள்ளுங்க. கீழே பாருங்கள் ப்ரொசீடண்ட் ஒன்று இருக்கும். சரிதானே? இது வந்து நான் செய்து காட்டையில் உங்களுக்கு நான் இதிலேயே ஈஸியாக விளங்கப்படுத்துறேன். ப்ரொசீடண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும். அதில் உங்களோட பேமெண்ட் 1200 காட்டும், கிரேட் 2 600 காட்டும். சரிதானே? இதில் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் விசா கார்டில் பே பண்ணலாம் அல்லது பே வித் BOC இருக்குது. இந்த BOCன்றதே நான் இப்படின்னு சொல்கிறேன். இப்போ விசா கார்டுன்னு சொன்னால் அல்லது மாஸ்டர் கார்டுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற விசா மாஸ்டர் கார்டை பயன்படுத்தி அந்த கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து பே நவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒன் த ஸ்பாட்லேயே பேமெண்ட் நடக்கும். உங்களுக்கு உடனடியாக ஒரு மெசேஜ் கிடைக்கும், உங்களோட பேமெண்ட் வந்து கிடைச்சிட்டேன்னு சொல்லி. சரிதானே? இப்போ அப்படி இல்லை, நீங்கள் இப்போ BOCயை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். BOCயை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரோட தரப்படும். இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு தரப்படும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா எடுத்துக்கொண்டு போய் பேங்க்ல ஸ்லிப்பில் ஃபில் பண்ணி பே பண்ணலாம். அல்லது BOC Flex என்று சொல்லி ஆப் இருக்கு. அதில் போயிட்டு பில் பேமெண்ட்ஸுக்குள்ள போய் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து பே பண்ணலாம். இது தொடர்பாக ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பேமெண்ட் பண்ண தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஆட்களுக்கு நாங்கள் அந்த பேமெண்ட் வசதியை வந்து செய்து கொடுப்போம். கிளாஸுக்கு வார ஆட்களுக்கு மட்டும், எல்லாருக்கும் எங்களால் செய்து கொடுக்க முடியாது. நாங்கள் அந்த பேமெண்ட்டை மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணி தருவோம். நீங்கள் தான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கணும். சரியா? நீங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு இங்கே வந்து என்ன செய்யணும், கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் ஏற்கனவே ஒன்று காட்டினது தானே ஏர்லியா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை பே பண்ண பிறகு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ப்ரொசீட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடைசியாக உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இது தொடர்பாக இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து என்னட்ட வந்து கேட்கக்கூடியதாக இருக்கு. சரி, இதற்கான வகுப்புகள் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். எப்போன்னு சொன்னால் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கப்படுது. ஸோ இந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் வந்து எந்த நேரமும் வந்து இணைந்து கொள்ள முடியும். ஸோ இந்த வகுப்புகளுக்கான விவரங்கள் வந்து இதில் இருக்குது. நீங்கள் கீழே பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் ஊடாக, அல்லது நேரடியாக நீங்கள் மெசேஜ் பண்ணுவதன் ஊடாகவும் வந்து நீங்கள் வகுப்புக்கான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய அகாடமி ஊடாக தொடர்ச்சியாக பல வருடங்களாக நாங்கள் வந்து இந்த வகுப்புகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் வெளியான BOC மற்றும் பீப்புள்ஸ் வங்கிக்கான ட்ரெயினி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் பரீட்சையில் வந்து எங்களுடைய அகாடமியில் படித்தாக்கள் 180 பேர் மொத்தமாக BOC மற்றும் பீப்புள்ஸ் சேர்ந்து 180 பேரை நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் தொடர்பான விவரங்களும் உங்களுக்கு வேணுமென்றா நாங்கள் PDF ஊடாக அவர்களுடைய விவரங்களை வந்து அனுப்ப முடியும். மற்றது வந்து எங்களுடைய MSO பரீட்சைக்கு வந்து எங்களிடம் படித்த ஒரு மாணவி, சப்ருனிசா என்ற ஒரு மாணவி வந்து கிட்டத்தட்ட தேசிய மட்டத்தில் வந்து 1ஆம் இடத்தை தமிழ் பிரிவில் வந்து பெற்றுக்கொண்டவங்க. மொத்தமாக 26 மாணவர்களை வந்து நாங்கள் MSO பரீட்சைகளை சித்தியடைய செய்திருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான அனுபவங்களை கொண்ட வளவாளர்கள் ஊடாக எங்களுடைய வகுப்புகள் வந்து நடத்தப்படும். நீங்கள் எந்த நேரம் இணைஞ்சு கொள்ளலாம். எங்களுடைய குழுவில் இணைய விருப்பம் உள்ளார்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளணும். எங்களுடைய வகுப்பு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் ஊடாக அல்லது கமெண்ட்ல பாருங்கள் பின் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் ஊடாக நீங்கள் வந்து இந்த வகுப்புகளையும் வந்து இணைந்து கொள்ள முடியும். உங்களுக்கு மேலதிக தகவல்களை நீங்கள் குழுவில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்.